ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு கிட்ஸுக்கான ட்ராயிங் தான் பார்க்குறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ஹனிபி அண்ட் ஒரு ஃப்ளவர், இது ரெண்டும் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஓவல், எகெயின் ரெண்டாவது இன்னும் ஒரு பெரிய ஓவல். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஷேப் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதோட டெய்ல் வரைஞ்சிருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் விங்ஸ் ட்ரா பண்ணணும். ஓகே. ஸோ ரெண்டு விங்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம வரைஞ்சிடலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அதோட ஹார்ன் வரைஞ்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஐஸ் ட்ரா பண்ணணும். ஐஸ் ட்ரா பண்ணும்போது சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்கணும். அப்போ தான் ஐஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதில் ரெண்டு பல் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஹனிபீயில் இருக்கிறதான அந்த ரெண்டு லைன்ஸ், டார்க் லைன்ஸு. ஸோ அதுக்கு எவ்வளோ வித் வேணுமோ அந்த வித்து கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஹனிபியோட லெக் ஜஸ்ட்டு கர்வ் லைன்ஸ் மாதிரி போட்டுருங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளவர் நார்மல் ஃப்ளவரில் இது கொஞ்சம் ஹாரிசாண்டல் வியூவாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இப்படி ஓவல் ஃப்ளாட்டாக போட்டுட்டு மேலே 3/4 மேலே தான் நீங்கள் அந்த லைன் போட்டு அதுக்குள்ளே ஒரு ஓவல் போடணும். சரிங்களா? அந்த ஃப்ளவர் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டரை பேஸ் பண்ணி பெட்டல்ஸ் வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அதோட சைடு நான் அந்த லைன் மிடில் லைன் போட்டிருக்கேன்ல, அந்த லைனில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இது அந்த லைனை பேஸ் பண்ணி சென்டராக அந்த பெட்டல்ஸ் ரெண்டுமே ட்ரா பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே இருக்கிற லைன்ஸும் எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு போகிறேன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஓவல் போட்டு ஃப்ளாட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஹாரிசாண்டல் வியூ, அதாவது ஐ லெவல் வியூவிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்டாக எல்லாருமே டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்குற மாதிரி தான் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இது ஒன்று தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்கெட்ச் எடுத்து அவுட்லைன் நார்மலாக லைன் பண்ணும்போது அந்த லைன்ஸில் பிரேக் இருக்கக்கூடாது. பிரேக் வராமல் ஸ்லோவாக உங்களோட கை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன்ஸில் பிரேக் வராது. ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லைனில் பிரேக் வரக்கூடாது. அதுதான். சரிங்களா? ஸோ இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளோ ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ்லாம் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லைன்ஸ் பிளாக் லைன்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும். பை சான்ஸ் மிஸ்டேக் ஆகிடுச்சி, மிஸ் ஆகி லைட்டாக உங்கள் லைன் வெளியில் போகுதுனாலும் திரும்ப என்ன பண்ணக்கூடாது, மேலே ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. அதை கரெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. சரியா? ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, நீங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரியா? ஸோ லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் எதுவும் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ வீடியோ பார்க்கும்போதே ஒரு லைக் பண்ணுங்கள். சரியா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதில் நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ்லாம் தெரியல, ட்ரா பண்ணுற ஃபார்மேஷனும் தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு, அதனால தான் இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரே கலர். நான் யூஸ் பண்ணுற கலர்ஸ் பார்த்திங்கன்னா கேம்லின் ஆயில் பேஷல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கேம்லினில் 25 ஷேட் ஆயில் பேஷல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கலர்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டஸ்ட் இருந்தால் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்று ஊதி விட்டுறணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாத் வச்சு லைட்டாக தள்ளி விட்டிங்கன்னா போயிடும். கை வச்சு தள்ளக்கூடாது.
கை வச்சு தள்ளும்போது என்ன அந்த கலர் வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு இதாயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் ஈவனாக க்ரே கலர் பண்ணும். இதுக்கப்புறம் நான் இங்கே யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் எல்லோ கலர். இது வந்து ஹனிபீக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸுக்கு அண்ட் பாடிக்கு மீடியம் எல்லோ கலர் யூஸ் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். லைனுக்கு மேலே படாமல் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எடுத்து மொத்தமாக சில பேர் அடிச்சிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக இருக்கணும். கலர் ஃபில்லிங் வந்து நீட்டாக இருக்கும். கலர் ஃபில்லிங் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் ஃபில்லிங் வந்து நீட்டாக இருக்கும். ஓகே. ஸோ கலர் ஃபில்லிங் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம். கண்ணாப்பின்னான்னு கலர் அடிச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. உங்களோட ட்ராயிங்கோட குவாலிட்டி எல்லாமே போயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லோ கலர்ஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் வர பிளாக் வந்து ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது, கடைசியாக தான் பண்ணணும். இப்போது இங்கே ஃப்ளவருக்கு நான் யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்கு, அதாவது ரோஸ் பிங்க்குன்னு இருக்கும். ரோஸ் பிங்க்கு அண்டு லைட் பிங்க், இந்த 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து டார்க்காக தான் யூஸ் பண்ணிக்குவேன். அது மாதிரி இந்த கலர்ஸ் வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுக்கக்கூடாது. கலர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து பேப்பரில் அப்படியே இருக்கணும். சரியா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பிக்சர் பார்க்குறதுக்கு குவாலிட்டியாக தெரியும். ஸோ அந்த கலர்ஸ் வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பிக்சர் வந்து குவாலிட்டி இருக்காது. ஓகே. ஸோ இதுவுமே வந்து ஃப்ளவருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் உள்ள ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஃபில்லிங் கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் ஃபில்லிங் நீட்டாக வந்துடும். சரியா? ஸோ இதில் வந்து ஒரு பெட்டல் விட்டு இன்னொரு பெட்டல் வந்து லைட் பிங்க் அண்டு டார்க் பிங்க் மாற்றி பண்ணிகிட்ருக்குறோம். லாஸ்ட்டாக இருக்கிற 2 பெட்டல்ஸுமே லைட் பிங்க் தான் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னா அது வந்து பின்னாடி இருக்குது. இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸில் பார்க்கும்போது பின்னாடி இருக்கிறனால அது 2க்குமே வந்து நம்ம வந்து டார்க் ஷேட் கொடுக்காமல் லைட் ஷேடே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கலர்ஸ் பண்ணுறது நல்லா பாருங்கள். ரொட்டேட் ஹேண்டை வந்து உங்களோட ஹேண்டை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கலர்ஸ் வந்து பிரேக் ஆகிரும். ஸோ இதில் மிடில்லையும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் எல்லோ தான். மீடியம் எல்லோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சாப் க்ரீன், அந்த ஃப்ளவரோட ஸ்டெம் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து சாப் க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ட்ராயிங் நல்லா வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ட்ராயிங்க்கு ஒரு லைக் பண்ணணும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக பண்ணுறது தான் நம்ம வந்து பிளாக். ஏன் லாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்கேஸ் எங்கேயாவது தெரியாமல் உங்கள் கைப்பட்டுருச்சுன்னா என்ன ஆகும்னா அழுக்காயிரும். மற்ற இடம் எல்லாமே அந்த கலர்ஸ் வந்து டார்க் கலராக இருக்கிறனால ஸ்ப்ரெட் ஆகும்போது அழுக்காயிரும் உங்களோட பிக்சர். ஸோ டர்ட்டியாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து பிளாக் கலர்ஸை மட்டும் எப்போவுமே ஃபைனலாக தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. சரியா? இப்போ வந்து அந்த ஐ பாலில் இருக்கிற அந்த பிளாக் வந்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.